யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு செய்த அற்புதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் இல்லை அப்படின்னு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் என்ன செய்யலை, வரலை அப்படின்றார். தேவனின் செயல்கள், நம்ம வாழ்க்கையில் தேவனின் செயல்கள்ங்கிற தலைப்பில் ஒரு ஷார்ட்டாக தான், ஏன்னா நீங்கள் நிறைய மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பல விதமாக சிலர் டைரியெல்லாம் பாதி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் ஷார்ட்டாக சில காரியங்களை மட்டும் 2-3 வார்த்தைகள் தான், என்ன இந்த நாட்கள் டச் பண்ண வார்த்தைகளை மட்டும் உங்களோடு ஷேர் பண்ணி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். கவனிங்க, ஆண்டவர் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர் கிரியை செய்வார். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே விதமாய் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஆமென். இதை இன்னொரு விதமாய் சொல்லுகிறேன், எல்லாரையும் கர்த்தர் நடத்துவார், எல்லாரையும் தேவன் நடத்துவார். ஆனால் எல்லாரையும் ஒரே விதமாய் நடத்த மாட்டார். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துவார். மோசேயின் நாட்களிலே கர்த்தரே சில இடங்களில் யுத்தம் பண்ணினார். ஆனால் யோசுவாவின் நாட்களில் கர்த்தர் யுத்தம் பண்ண சொல்லுகிறார், நீ களத்தில் இறங்கி யுத்தம் பண்ணு. யோசுவாவின் நாட்களிலே செங்கடல் பிளந்தது, வெட்டாந்தரை ஆன பிறகுதான் அவர்களை நடக்க வைத்தார். யோசுவாவின் நாட்களிலே உடன்படிக்கை கொண்டு யோர்தானில் நீங்கள் தண்ணியிலே கால் வைங்கன்னார். ஆனால் 2 பேரும், அவர்களும் அதை தாண்டினார்கள், இவர்களும் இதை தாண்டினார்கள். ஆனால் 2 பேரை 2 விதமாய் கர்த்தர் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரம் நமக்கு சோர்வு, மனசோர்வு வருவதற்கு ஒரு ரீசன், நாம் மற்றவர்களை பார்க்கிறோம், அவர்களை தேவன் நடத்துவது போல என்னை நடத்த வேண்டும், அவர்களுக்கு செய்தது போல கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது தவறு. எனக்கு தேவன் வைத்திருக்கிற ட்ராக் என்ன, என்னை நடத்துகிற விதம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த பாதை வழியாய் செல்ல நாம் நம்மை அர்ப்பணித்தால், நம்முடைய பிரயாணத்தில் சோர்வுகள் கண்டிப்பாக வரவே வராது. நம்முடைய ஓட்டம் வெற்றியாக இருக்கும். சிலருக்கு உடனே தருவார், சிலருக்கு தாமதமாக தருவார். ஆனால் 2 பேருக்கும் கண்டிப்பாக தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை அது காக்க வைப்பார். ஆமென். சிலருக்கு ஆமென் உடனே கையில் கொடுப்பார். சிலருக்கு ஜெபிக்க அதிகமாக வைப்பார், சிலர் ஜெபிக்க முன்னாடியே கையில் கொடுப்பார். ஆனால் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிரியை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். சில சம்பவங்கள், இந்த சம்பவத்தில் அவருடைய செயல்களை மட்டும் நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். இயேசு ஸ்திரீயை, அவனுடைய தாயை பார்த்து சொல்லுங்க, என் வேலை இன்னும் என்ன செய்யலை, வரலை. எதை வச்சு ஆண்டவர் சொல்லியிருப்பார்? கவனிங்க. 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க, அப்போ நம்ம நல்லா புரியும். வாசிப்போம், நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தைகளை. திராட்சை ரசம் என்ன செய்யப்பட்டுச்சு, குறையப்பட்டுச்சு. ஆனால் திராட்சை ரசம் தீரையில. ஹலோ, ஒரு ஆமென். சரி, வாசித்து முடிங்க. திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம், ஏதாவது புரியுதா? திராட்சை ரசம் என்ன செய்ய தொடங்குச்சு சொல்லுங்க, குறைபட தொடங்குச்சு. இயேசுவின் தாய் என்ன சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை. என்ன சொல்லி இருக்கணும்? திராட்சை ரசம் என்ன செஞ்சிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. அங்கே ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, ஒரு பந்திக்கு மட்டும்தான் இது என்ன செய்ய முடியும், பரிமாற முடியும். அதுக்கு அடுத்த பந்திக்கு திராட்சை ரசம் கொடுக்க முடியாது. திராட்சை ரசம் என்ன செஞ்சிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்கு. ரெக்கமெண்டில் போனால் இதான் நிலமை. இவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து என்ன சொல்லியிருக்கணும், திராட்சை ரசம் குறைபட தொடங்கிட்டு, இனி திராட்சை ரசம் இனி தீர போகுது, அதுக்கு முன்னாடி
மக்கள் வெயிட்டின்னு இருக்கு, அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் என்ன செய்யலை, வரலை அப்படின்னு. ஆண்டவர் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, திராட்சை ரசம் எல்லாம் தீரட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மரியாள் அவர்களுடைய ஆவேசம் என்னது, குறைக்கு முன்னாடியே அடுத்த திராட்சை ரசம் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இது எல்லாருடைய கணிப்பு. பட் தேவனுடைய செயல்கள் அப்படி அல்ல. திராட்சை ரசம் என்ன செய்யட்டு, கம்ப்ளீட்டாக தீரட்டு. அதுக்கு பிறகு எனக்கு வேலை என்ன செய்யும், வரும். அதன் பிறகு நான் செயல்படுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை அந்த நிலைமைக்கு தள்ளுவார். இப்போது சாராளுக்கு குழந்தை பிறந்தபோது வேதம் சொல்லுகிறது, தேவன் குறித்த காலத்திலே அவள் கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லிருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 21. ஆமாம், 21 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர்வயது இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். நான் அதை எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவரே எப்போ பிள்ளை தருவீர்? சாரா கேட்குறாங்க எப்போ பிள்ளை தருவீர்? அப்போ எல்லாம் ஆண்டோடத்து வருகிற பதில், என் வேலை இன்னும் என்ன செய்யலை, பேசுங்க, வரையலை, மரியாள்கிட்ட சொன்ன மாதிரி. அப்போது எப்போ வேலை வந்துச்சு அப்படின்னு ரோமரில் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். 19வது வசனத்தை வாசிக்கலாம். இருக்கவில்லை, 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அப்போ நான் நினைக்கிறேன், எது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார்னா, 2 பேருடைய கற்பம் என்ன செய்யட்டும், பேசுங்க, செத்து போகட்டும். இப்போ கற்பத்தில் ஜீவன் இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கூட என்ன செய்யட்டும், வெயிட் ஆகட்டும். அப்போ தேவன் குறித்த காலம் அங்கே என்ன செய்யலை, இன்னும் வரல. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் வந்துட்டாங்க, சாராளுக்கும் ஆபிரகாமும் பார்க்குறாரு. அந்த வயசானவர் 2 பேருடைய கற்பமும் பிள்ளை பெறுவதற்கான அந்த சிச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு. ஆமென். முடிஞ்ச பிறகு தேவன் குறித்த நேரம் வந்தது. இப்போ செத்து போன ஆமென் கற்பத்துக்குள் கர்த்தர் ஒரு அழகிய குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம்னா, அவசரப்படுறோம், இதுக்குள்ளே நடந்துடணும். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் என்ன வைக்கிறார்னா, நான் குறித்த வேலை இன்னும் என்ன செய்யலை, வரல. திராட்சை ரசம் தீரட்டு, சாராளுடைய கற்பை என்ன செய்யட்டும், சாகட்டும், அதுக்கப்புறம் நான் செய்வேன். ஆனால் ஒன்று, நான் வாக்கு கொடுத்தது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் நான் செய்து முடிப்பேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ திராட்சை ரசம் முடிந்தபோது, தீர்ந்தபோது, ஆமென், ஸ்தோத்திரம், என்ன ஆகிறது என்றால், கர்த்தர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அவங்க மரியாள் ஒன்று சொல்லிட்டு போய், அவர் என்ன சொல்கிறார் அதன்படி மட்டும் செய்யுங்கள். கற்சாடியை கொண்டு வாங்க, தண்ணியை நிரப்புங்க. ஸ்தோத்திரம். ஆனால் மரியாள் கொடுத்த வேடு சரியான வேடு. அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் செஞ்சுருங்கன்ட்டார். ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன், சிலரோட அந்த ஆண்டோட வேலை வந்தபோது அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், செயல்பட ஆரம்பிக்கிறார். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை ஆண்டவர் தந்த இதை தான் என்னுடைய மெசேஜ். நான் இப்படி பலிபடத்தில் உங்களை பார்த்து ப்ளஸ் பண்ணுறேன். தேவன் தாம் பொறுமையாக இருந்த காலம், தேவன் என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. தேவன் செயல்படுகிற நாட்கள் ஆரம்பமாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் தேவன் குறித்த வேலை வரவில்லை என்று சொல்வதற்காக அல்ல இந்த செய்தி. தேவன் குறித்த வேலை வந்துவிட்டது. தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதோட கனெக்டாக இன்னொரு வேலை சொல்கிறேன். அப்போது தேவன் வேலை என்பது நம்மளால் முடியாது, இனி வாய்ப்பே இல்லை.
ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னா, மரியாள் இப்படி சொல்லிருப்போம், அந்த அந்த திராட்சை ரசத்தில் இவர் ஏதாவது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சீனியை போட்டு என்ன செஞ்சாவது என்ன செஞ்சுருப்பார், தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுவார்னா அவங்க குறைபடும் போதே சொல்லிட்டாங்க இல்லை அப்படின்னு. ஆனால் இயேசுவோட பிளான் முற்றிலும் போட்டு நான் செயல்படுவேன். அது வரைக்கும் ஆண்டவர் என் வேலை இன்னும் வரலை, என் வேலை இன்னும். ஒரு கட்டத்தில் திராட்சை ரசம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்தபோது கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். சில இடங்களில் கர்த்தர் இப்படி தான் நடத்துவார். என்னால் முடியலை ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியலப்பா, இதுக்கு மேலே என்னால் அடுத்த ஸ்டெப்பு என்னால் வைக்க முடியலை ஆண்டவரே, இனி என்ன செய்யணும் எனக்கு தெரியலை அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படும் போது, முடிந்துட்டு இனி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும்போது, கர்த்தர் நான் இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிக்கிறவராக இருக்கிறார். சாராளுடைய கற்பம் செத்து போன போது சாராள் நினச்சாங்க, வாக்குத்தத்தம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் இனி எனக்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் இந்த கற்பம் செத்து போயிட்டு. இந்த கற்பம் செத்து போவதுக்கு முன்பாவதா ஒரு 2% சான்ஸ் இருந்து இப்போ அந்த நம்பிக்கை மற்று போயிட்டு. கவலைப்படாத சாராளே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சாராளுக்கு அற்புதத்தை செய்த தேவன் அவர் செத்து போகலை, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோடு தான் கூட தான் கர்த்தர் பேசுகிறார் என்று ஃபீல் பண்ணுறவங்க இந்த வார்த்தை விட்டுறாதுங்க. உங்கள் காதில் வந்து கர்த்தர் சொல்லுகிறார், யுவர் ஆமேன் ஸ்தோத்திரம் நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு. நான் விசுவாசிக்கிறேன், தடிக்காரங்க ஃபுல் காஸ்பல் சபையிலே தேவன் கிரியை செய்கிற நாட்கள் ஆரம்பித்து விட்டது. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் கிரியை செய்கிற நாட்கள் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், காத்திருக்கிற காலத்துக்கு முடிவு வருகிறது. இந்த வார்த்தை ஆண்டு சிந்தையில் போட்ட போது ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ஒரு 3 நாளாக 4 நாளாக ப்ரேயர் நடத்தும் போது இந்த வருடம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ப்ரேயரில் நடத்தினோம். அதில் ஒரு வார்த்தை, ஒன்று ஆரம்பிக்கிறான்னா ஏதோ ஒன்று முடிவுக்கு வருகிறது, அதில் ஒன்று காத்திருக்குதல் முடிவுக்கு வருதுன்னு சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது. நான் ஆண்டோட ஜெபித்த, ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்ல வைத்தீரே, இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க வைத்தீரே, இந்த வார்த்தையை வைத்து ஆராதிக்க வைத்தீரே, ஆமீன், அதை அனுபவிக்க செய்வீராக அப்படின்னு தான் என்னுடைய ஜெபம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன் அதே வார்த்தை, உன்னுடைய காத்திருக்குதல் முடிவுக்கு வருகிறது, கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்கிறது. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாய் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, தேவன் எப்படி செயல்படுவார்? ஒன்று, நம்மளை ஒன்றும் இல்லை, இனி வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்த பிறகு தேவன் செயல்பாடு இருக்கும். சிலர் இனி இவ்வளோ பணம் இருக்குது, எதை வச்சாவது செய்யலாம், அந்த பணத்தையும் தீக்க வைப்பார். இந்த ஆட்கள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இவங்க மூலம் காரியம் நடக்கும், அந்த ஆட்களோட உறவை கட் பண்ண வைப்பார். அடுத்து என்னடா இந்த ஆட்கள் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருப்போம்னு நினச்சோம், இப்போ அவங்களே எதிராகிட்டு, இப்போ அந்த ஆள்கிட்ட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆகிட்டு. ஸோ சில நேரம் நல்ல வேலை இருக்கும், இந்த வேலையை வச்சு பெரிய ஆளாக எல்லாம் நினச்சா அந்த வேலை அன்னோடு க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்னடா அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கவலைப்படாதுங்க, உங்கள் வாழ்க்கை முடிவுக்கு வரலை, கர்த்தரோட வேலை ஆரம்பிக்கிறது. நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் காணும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லவே இல்லை. ஒரு துளிர்க்க விடுவாராக. ஆரோனின் கோலை துளிர்க்க செய்த கர்த்தர், பட்டு போன வாழ்க்கையை துளிர்க்க செய்த கர்த்தர், இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் துளிர்க்க செய்வாராக. ஆமே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவரை நம்பியிருக்க நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாந்து போவதில்லை, கைவிடப்பட்டு போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. பட்டு போன உங்கள் வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார்.
தீர்ந்து போன திராட்சை அதே கல்யாண வீட்டில் திரும்ப ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சத்து போன கற்பத்தில் திரும்பவும் ஒரு பிள்ளையை கருவுறச் செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு செய்தார் என்பதல்ல என்னுடைய பிரசங்கம், அவர் இன்றைக்கும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சத்தமாய் ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர், அதாவது நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, தேவனுடைய செயல்களை தான் சொல்லிட்டு வர்றேன். நம்ம 2024, இன்றைக்கி எந்த டேட்னு தெரில, 21, நம்ம 2024 21 எதிர்பார்த்து தான் நாம் தேவனிடத்தில் உள்ள கிரியைகளை எதிர்பார்ப்போம். ஆனால் தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இப்போது உள்ளதை மட்டும் அவர் வைத்து செயல்பட மாட்டார். எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை வைத்து தான் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமோ ராமே? ஐயோ ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளைய நம்ம ஒரு ஸ்கூலில் விடுகிறோம், 10th முடித்து 11th ஒரு குரூப்பு அவனை சூஸ் பண்ண வைக்கிறோன்னா, ஆமே நம்ம ஒரு பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் செய்யும்போது ஒரு நல்ல பெற்றோர் எதை பார்ப்பார்கள் என்றால், அந்த பிள்ளையினுடைய ஃபியூச்சரை பார்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஃபீஸ் அதிகம்தான், இப்போ இந்த படிப்பு கொஞ்சம் கஷ்டம்தான், இப்போ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் இவன் இந்த 3 வருஷமும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டான்னா அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். உண்மைதானே? பார்க்குறோமா? இந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா இந்த பிள்ளைக்கு என் குடும்பத்து வந்து என் பையனோட ஃபியூச்சர் நல்லா இருக்குமா? அந்த கல்யாண நாள் நல்லா இருக்குமான்னு பார்க்க மாட்டீங்க. அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சாப்பாடு எல்லாம் ஓகே தான். ஆனால் மற்றும் பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு பிள்ளையோட ஃபியூச்சர், பையனோட ஃபியூச்சர் இது கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் களத்தில் இறங்குவீங்க. இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நோ அப்படி தான் சொல்லுவீங்க. ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ரிஸ்க்காக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் நீங்கள் களத்தில் இறங்குவீங்க. உங்கள் நோக்கம் என் பிள்ளையோட எதிர்காலம் அது நல்லா இருக்கணும். ஆமேன். பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்குது, நீங்கள் விட வேண்டியதானே? ஆமேன், ஓகே தான். ஆனால் என் பிள்ளையோட ஃபியூச்சர் நான் இந்த லெவலில் வச்சு பார்க்குறேன். என் பிள்ளையோட ஃபியூச்சர் அதுவும் நான் செய்வதற்கு ஆயத்தம். ரெண்டாவது ஒன்றை கவனிங்க, நாமே இப்படி எதிர்காலத்தை மைண்டில் வைத்து செயல்படுகிறோன்னா நம் தகப்பன் என்னுடைய எதிர்காலத்தை அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் ஒன்று செஞ்சார்னா நம்முடைய எதிர்காலத்தை கரத்தில் வைத்து தான் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நாம் என்ன எதிர்பார்த்து தேவனிடத்தில் ஏங்குகிறோம்? ஆண்டவரே இப்போ இதை செஞ்சு விட்டுருங்கப்பா, இப்போ இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சு. நான் அடிக்கடி நம்ம சபையில் சொல்கிற ஒரு வார்த்தை, பதறி போய் தேவன் ஒரு காலம் எதையும் செய்வதே கிடையாது. அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமேன். அமைதியாய் செய்கிறவர். அது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். சில விஷயங்களில் கர்த்தர் பொறுமை காக்கிறாரா? சில விஷயங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதுங்க, உங்களுடைய ஃபியூச்சர் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் அடங்கிருங்க. அவர் செய்வது உங்கள் எதிர்காலத்துக்கும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். உங்கள் எதிர்காலத்துக்கு மகிமையாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. பக்கத்தில் கையை கூட சொல்லுங்கள், உங்கள் எதிர்காலம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் டவுனானால தாங்க நான் சொல்ல வச்சது. சத்தமாக, உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆமேன். நான் சொன்னேன், நம்ம பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நம்ம எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ கவனிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த எதிர்காலத்தில் இது ஆபத்தாக இருக்கும், இது கரெக்டாக இருக்காது அப்படின்னா அந்த பிள்ளை எவ்வளோ அடம் பிடிச்சாலும் நம்ம அதுக்கு நோன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவனுடைய ஃபியூச்சர் இப்போ இல்லை, அது நோக்கம் எதிர்காலம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் உங்களை பார்த்து இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை அறிந்தே கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார். அதான் பாயிண்ட்டு. சொல்லுங்கள், உங்கள் தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், என்னுடைய எதிர்காலத்தை
அறிந்தே கர்த்தர் எனக்காய் செயல்படுகிறார். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு வேர்டு கூட, இந்த செகண்ட் வேர்டு இன்னொரு வேர்டு, என்னுடைய தேவன் எனக்காய் செயல்படும் போது என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். யாருக்கெல்லாம் தேவன் செயல்பட்டாரோ கிரியை செய்தாரோ அவர்கள் அத்தனை பேருடைய ஃபியூச்சரும் அழிந்து போகலை, ஆசீர்வாதமாகத்தான் இருந்துச்சு. ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பும்போது அவன் நினைச்சான் என் ஃபியூச்சர், என் எதிர்காலம் முடிஞ்சிட்டு அப்படின்னு. அண்ணன்மாருங்க எகிப்துக்கு அனுப்பும்போது யோசேப்பின் எதிர்காலம் முடிந்து விட்டது அப்படிதான் நினைச்சு அனுப்புனாங்க. ஆனால் இவர்கள் அல்ல அனுப்புனது, கர்த்தரே யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார். ஆமேன். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே எகிப்துக்கு என்ன செஞ்சார்? கொண்டு போனார். போத்திபாருக்கு வீட்டில் போன போது கொஞ்சம் நம்பிக்கை துளிர்த்தது. சரி, பிச்சை எடுக்காமல் வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை துளிச்சு இந்த வீட்டில் இருக்கு. ஆனால் சிறைச்சாலைக்கு போன போது இருக்கிற நம்பிக்கை முற்றிலுமாய் போய்விட்டது. இனி வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. யோசேப்பே, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன், உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து உனக்காய் செயல்படுகிறவர். கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, உன் ஃபியூச்சர் அழிந்து போகாது. அவன் யோசேப்பை போல உன் எதிர்காலம் மகிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். இப்போ நீ சென்று கொண்டிருக்கிற பாதைகளை பார்க்கும்போது உன் ஃபியூச்சர் எங்கேயோ போய் முடியுன்ற பயம் இருக்கலாம், கவலை இருக்கலாம். கவலைப்படாத, யோசேப்போடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் இதுதான், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வருமானம் இவ்வளோ தான் இருக்குது, என் குடும்ப சூழ்நிலை இவ்வளோ தான் இருக்குது, என் பிள்ளைகளை வச்சு என்னால் இப்படி தான் பண்ணணும், பட் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஆனால் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என் எதிர்காலம் முடிஞ்சு போயிடும் போல இருக்குது. ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்துட்டு திரும்பவும் இன்னொரு லோக்கல், அதோட கீழ்த்தரமான இடத்துக்கு யோசேப்பை அனுப்பலை. யோசேப்பை அனுப்புனது முழு தேசத்துக்கும் ஆகாரம் கொடுப்பதற்கு, எகிப்து தேசத்துக்கு ஒரு இரட்சகனாக, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு மிகப்பெரிய ஞானியாக கர்த்தர் யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் கொண்டு கர்த்தர் உட்கார வச்சார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தை அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற முன்னாடி திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை அறிந்தே கர்த்தர் செயல்படுகிறார். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து ஒரு முறை கூட சொல்லுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறார். ப்ளஸ் பண்ணிருங்க. உங்கள் எதிர்காலம் கையை விட்டுட்டீங்களா? உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. என் ஆவியில் உணர்கிறேன், சிலருடைய எதிர்காலத்தை குறித்த பயம் இப்பொழுதே மாறி போகிறது. சிலருக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை கருத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். சிலர், நான் கண்டிப்பாக கைவசத்தை சொன்னால் கைவசத்துவீங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு, ஒரு என்ன முடியுமோன்ற ஒரு டென்ஷனோடு தான் வந்தேன் பாஸ்டர். எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சில கை இதில் ஒசரம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னால் தைரியமாக சொல்கிறேன், அப்படிப்பட்டவருடைய பயங்கள், அந்த விரக்திகள் இந்த வேளையில் உங்களை விட்டு மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கை வருகிறது, ஒரு தைரியம் துளிர்க்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையை துளிர்விட செய்த கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட செய்வாராக. ஜீசஸ். சிலருக்குள்
ஆமேன். வயசாகுதே, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இன்கம் இல்லையே எப்படி இருக்கும். ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு செத்து போகலை, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. உங்கள் எதிர்காலம் வயதாக உங்கள் ஃபியூச்சர் மகிமையாக தான் இருக்கும். கவலைப்படாதுங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை அதற்கேற்றார் போல உருவாக்குவார். எப்படி என்ன ஆகும், கவலைப்படாத. திரும்ப இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்தேதான் கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார். நாம் இந்த வேர்டு ஒஸ்டான வேர்டாக இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க என் ஃபியூச்சர் மண்ணாக போகும்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை அப்படி நினச்சா கூட என் தேவன் அனுமதிக்க மாட்டார். மகிமையாய் கர்த்தர் மாற்றி தருவார். திரும்ப அப்பாவை பார்க்க வச்சார் யோசேப்பை, திரும்ப அண்ணன்மார்களை பார்க்க வச்சார் யோசேப்பை. அவர்கள் பரிதாபமாய் பார்க்கிற அளவில் கர்த்தர் வைக்கலை, அவர்களை பிரமிப்பாய் பார்க்கிற அளவில் என் தேவன் வைக்க முடியும் என்றால், அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, அவரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவரை அல்லாமல் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளை, உங்கள் தலை உயர்த்துவது நிச்சயம். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இப்போ 2 கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. ஏகோவா. வெரி குட். எனக்கெல்லாம் எஸ் என் தேவையெல்லாம் சந்திப்பி. உண்மையா சொல்லுங்க. ஏகோவா. எதிர்கால பயங்கள் மாறுது. என் தேவையெல்லாம் சந்திப்பி. இனி கையை கீழே போட்டு கூட சொல்லலாம். என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக. வெரி குட். செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர் எஸ் லீ பாபா ஷதரபி உடராதரே. என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. நான் சொல்கிறேன், சிலர் நினைக்கிறீங்க நான் இதில் மூழ்கி போயிடுவேன், இதில் நான் அமிழ்ந்து போயிடுவேன். நான் சொல்கிறேன், தேவ மனுஷனாய் நான் சொல்கிறேன், நீ அமிழ்ந்து போக கர்த்தர் விடமாட்டார். நீ மூழ்கி போக கர்த்தர் விடமாட்டார். எதில் மூழ்கி போவே நினைச்சியோ, எதில் அமிழ்ந்து போவே நினைச்சியோ, அதிலிருந்து கர்த்தர் இந்த பகல் வேளையில் கர்த்தர் தூக்கி எடுக்கிறாரு. அவர் தூக்கி எடுப்பாராக. ஏ மாமா சந்தனே ரே மதனரே ஏகோவாயிரே. எனக்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் வெளிப்படட்டும். என் தேவையெல்லாம் சந்திப்பி. நீங்கள் ஆண்டவர் சத்தத்தை தான் கேட்குறோம். நான் இன்றைக்கி பேசுகிறது மெசேஜ் அல்ல, எனக்கு தெரியும் நான் ஒரு செய்தியெல்லாம் பேசுவது. ஆண்டவர் சிந்தையில் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்குறேன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஆமே உங்களுடைய இருதயம் இது நடக்கும் என்று விசுவாசிங்க. ஆமே நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வாரத்தில் சில சாட்சி சொல்லத்தக்க அளவில் சில சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவாராக. ஆமே ஒரு கைத்தட்டு மட்டும்தான் கேட்குது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட சேர்ந்து சொல்லுங்க. ரே கே 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 ரீ பாபா ஷதனலத்தினி. ஆராதனை உமக்கே. இன்னொரு முறை கூட சேர்ந்து
எஸ் 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 சகோதரர் பகுதியில் சத்தம் கேட்கட்டும். சகோதரர் பகுதியில் சத்தம் கேட்கட்டும். உடாபரபலப ஷகதர கர்த்தர் சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இந்த பலிபீடத்திலிருந்து பேச போகிறாரு. சொல்லுங்க. ஆரா ரே மே கே நே கே நே கே ரே கே 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 ஷத்துனா ரே கே மே கே தேனு உடரலரகதே கோவா ஈரே எனக்கெல்லாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கப்பா, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் இந்த பலிபீடத்திலிருந்து துணிக்கட்டும். உம்முடைய சத்தம் இந்த பலிபீடத்திலிருந்து துணிக்கட்டும். ஏகோவாயிரே ஏகோவா. நான் எழுதிட்டு வந்தது மட்டும் நான் பேசுகிறதா மட்டும் இருக்கக்கூடாது. இப்போமே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என் தேவை எல்லாம் சந்திப்பின் ஒரு முறை கூட ஏகோவாயிரே ஏகோவா ஏமே எனக்கெல்லாம் ரே கே 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 நீ என் தேவை எல்லாம் சந்தி. நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் யாரை சேவிக்கிறேன் அப்படின்னா, என் எதிர்காலத்தை அறிந்தவரை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. என் எதிர்காலத்தை அறிந்தவரை நான் சேவிக்கிறேன். என் எதிர்காலத்தை அறிந்தவரை நான் நம்பி இருக்கிறேன். அவர் என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாரு. என் எதிர்காலம் மகிமையாக தான் இருக்கும். திரும்ப அந்த வேடை உணர்றேன். இந்த அம்மை எதிர்கால பயங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தவனுக்கு நடந்தது, அவங்களுக்கு நடந்தது, எனக்கு நடந்து விடுமோன்னு நீ பயப்படாத. அவர்களுக்கு நடந்தது உனக்கு நடக்காது. தேவன் உன்னை குறித்து நினச்சதை மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இவன் வாழ்க்கையில் நடந்தது நடக்காது. நீ கர்த்தரோட பிள்ளையாக இருக்கிறாய். ஆமேன். அவன் நினச்சது மட்டும்தான் உன் வாழ்க்கை நடக்கும். ஏனென்றால் நீ நம்பி இருக்கிற இயேசு உன் எதிர்காலத்தை அறிந்தவர். நான் யாரை ஆராதிக்கிறேன்? என் எதிர்காலத்தை அறிந்தவரை நான் ஆராதிக்கிறேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் மூணாவது ஒன்று, இது என்னை ரொம்ப டச் பண்ணது. ஆமாம், இதோட போதும்னு நினைக்கிறேன். இது 2-3 வேர்டு கூட இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்மளால் முதல்ல சொன்னேன், நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அவர் செயல்பட ஆரம்பிப்பார். நீ முடியாது அப்படின்னு நிலைமைக்கு நீ வந்துட்டான்னா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு. ரெண்டாவது, என்னுடைய எதிர்காலத்தை அறிந்து, நான் இப்போ இருக்கிறத பார்த்து அவர் செயல்பட மாட்டார். என் எதிர்காலத்தை அறிந்து அவர் என்ன செய்வார்? செயல்படுவார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. மூணாவது, இந்த சம்பவத்துக்கு வர்றேன். அந்த பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு கொடுக்குறாங்க திராட்சை ரசத்தை. அவன் ருசி பார்த்துட்டு சொல்கிறான், பழைய ரசம் அளவுக்கு வரல, பழைய ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரி இது பரவாயில்ல, ரசம் மாதிரி இருக்குது, எப்படியாவது கொடுத்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவில் ஆண்டவர் வைக்கலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ரசத்தில் நல்லா திக்னஸ் இருந்துச்சு. இது ரொம்ப என்ன ஆயிட்டு தண்ணியாக இருக்குது. ஆமாம், அப்படி தானே. திராட்சை ரசம் ஜூஸு தண்ணியாக இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, சீனி அதிகமாக இருக்கேனால ருசி பரவாயில்ல, சமாளிச்சிடலாம் அப்படி ஆண்டவர் சொல்ல வைக்க. பழைய ரசத்தில் கலர் அழகாக இருந்துச்சு. இந்த ரசம் பார்த்தா இது ரசமாக திராட்சை ரசமாக தண்ணியான்னு தெரியுது, கலரே. பழைய ரசத்தில் மனம் நல்லா இருந்துச்சு. அது திராட்சை ரசம் ஊற்றும் போதே மனம் அப்படி அழகாக இருந்துச்சு. ஆனால் இதில் மற்ற நாத்தம் தான் எடுக்குது. கற்சாடியில்டா எடுத்துகிட்டு வந்தேன், கற்சாடிக்கு வாடை அப்படியே அடிக்குது அப்படின்னு அவன் சொல்லல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொன்னான், நமக்கு தெரியும் சம்பவம், அதனால தான் உள்ளே போகல. எல்லாரும் முதல்ல ருசி உள்ளதை கொடுத்துட்டு அடுத்து எதை கொடுப்பாங்க? பேசுங்க ருசிக்கு இல்லாததை கொடுப்பாங்க. ஆனால் நீங்களோ இவ்வளோ நேரம் நல்ல ரசத்தை எங்கே ஒழித்து வச்சுருக்கீங்க? என் சிந்தையில் ஆண்டவர் போட்ட அந்த விட நான் அப்படியே சொல்கிறேன். அதாவது தேவன் ஒன்று செய்தால் அதில் ஒரு குறையும் வரவே வராது, ஒரு குறையும் வராது. ஆமென். அது ஆச்சரியப்படத்தக்கதாகத்தான் இருக்கும்.
அது பிரமிக்கத்தக்கதாகத்தான். அவன் ஆச்சரியப்படுறான். நான் நினைக்கிறேன், என்னோட கற்பனை, கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு திராட்சை ரசம் குடித்தவங்களும் 2வது திராட்சை ரசம் குடித்தவங்களும் ஒரு சந்தையில் மீட் பண்ணுறான்னு ஒரு மார்க்கெட்டில் மீட் பண்ணுறான். டே வீட்டு கல்யாணத்துக்கு போனி? ஆமாம். மற்ற 2வது திராட்சை ரசம் குடிச்சுன்னு சொல்கிறான். நான் குறைஞ்சது ஒரு 500 கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள். ஆமே. ஆனால் இதே போல் ஒரு திராட்சை ரசம் என் வாழ்க்கையில் நான் குடித்ததே கிடையாது. அடுத்து இன்னொருத்தன் சொல்கிறேன், மற்ற முதல் ரசம் குடித்தவன், நான் அங்கே குடித்தனே, அவ்வளோ விசேஷமாக தெரியலையே. ஒரு ஆமேன்னு சொல்லு. எல்லாம் இதோட அந்த மாஸ்டர் செஞ்ச சூப்பராக இருந்து சோத்திரம். இந்த நீ அதே நானும் அதே கல்யாண வீட்டில் அந்த எக்ஸ் அவன் வீட்டு தான். ஆமாம், அவன் வீட்டு தான். அந்த பந்தியில் நான் அதே பந்தியில் தான் இருந்தேன். அவன் தானே எனக்கு அவன் தான் பரிமாறினான். ஸோ ஆனால் இவன் சொல்கிறான், நான் அதே ரசம் தான் குடித்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி குறைஞ்ச ஒரு 500 கல்யாண வீட்டிலே நான் திராட்சை ரசம் குடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்ன செய்ய, நான் இப்படி குடித்ததே கிடையாது. அவன் சொல்கிறான், நானும் அதே வீட்டில் தான்ப்பா குடித்தேன், மற்ற கல்யாண வீட்டில் அளவு ஒன்றும் கிடையாது, நல்லா இல்லைன்னு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாஸ்டர் என்ன செஞ்சிட்டு மாறிட்டு, அந்த கல்யாண வீட்டில் வேறு மாஸ்டர் திராட்சை ரசத்தை ஆயத்தம் பண்ணார். இந்த கல்யாண வீட்டில் மாஸ்டர் இயேசுவே திராட்சை ரசத்துக்கு மாஸ்டராக வந்துட்டார். குறைவு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. நடக்கும் சிஸ்டர், நடக்கும். ஹல்லேலூயா. சில நேரத்துக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளை, தேவன் செய்யும்போது இது விஷயத்தில் கொஞ்சம் கூட நல்லா செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் கூட ஆண்டர் பெஸ்ட்டாக செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறதுக்கு அவர் இடம் வைக்கவே மாட்டார். இதை காட்டிலும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை, இதை காட்டிலும் பிரமிப்புன்னு சொல்கிற ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவில் தான் கர்த்தருடைய செயல்பாடுகள் காணப்படும். நிச்சயமாக நடக்கும். நீங்கள் வேட ரிசீவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பே இந்த உயர்வை, இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கல அப்பா கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம், இந்த உயர்வை குறித்து என்ன நினைக்கிறார்? கொஞ்சம் கூட ஆண்டவர் உயர்த்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் வாயிலிருந்து வந்திருக்காது. என்ன நினைக்கிறார்? அவன் சொல்லுவான், இந்த உயர்வுக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல, இந்த மேன்மைக்கு, இந்த ஐஸ்வர்யத்துக்கு, இந்த 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 புகழ்ச்சிக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. அந்த அளவுக்கு அப்பா என்னை உயர்த்திட்டாரு. நான் மொர்தெகாயை பற்றி பேசினாக்க நான் நேற்று வரும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. காலையில் நான் 3:30 போகிற தான் தூங்கினோம். சோதனம் ஒரு 7 மணிக்கு தான் எழுப்பி விட்டாங்க. நான் உடனே மேலே வந்து இங்கே பாய் போட்டுட்டு இருந்தாங்க. நான் இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மண்டே ஆண்டர் அப்படியே மாற்றி விட்டேன். அதனால தான் எனக்கு டேப் ஒன்றும் இல்லை, டேப்பு வேறு மெசேஜ் அங்கே இருக்குது, டேபுக்குள்ளே இருக்குது. பின்ன ஆண்டர் தந்தனால சரி ஓகே அதை சொல்லுவோம். பிரசங்கமாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, சிலருக்கான வேடுன்றது மட்டும் என்னால் நல்லா தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மொர்தெகாயை இப்போது அந்த ஆமானை வச்சு கனம் பண்ணுறான். நான் கேட்குறேன், மொர்தெகாய் இந்த உயர்வை, இந்த தேவன் இந்த செயலை பற்றி நீ என்ன நினைக்கிற? கொஞ்சம் கூட ஆண்டவர் உயர்த்தி இருக்கலாம், கொஞ்சம் கூட கனம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவன் சிந்தையிலே வந்திருக்காது. இந்த உயர்வுக்கும், இந்த மேன்மைக்கும், இந்த கனத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. என் திறமைக்கு மிஞ்சி, என் திராணிக்கு மிஞ்சி, என் தகுதிக்கு மிஞ்சி அப்பா என்னை மேன்மையாக வைத்திருக்கிறேன்னு சொல்லுவார் தெரியுமா? அதுக்கு பேர் தான் தேவனுடைய செயல். தேவனுடைய விசுவாசிக்கிறாங்க ஆமேன்னு சொல்லுங்க. நடக்கும் நடக்கும். சிலருக்கு நடந்துட்டு, சிலருக்கு நடந்து கொண்டு இருக்குது, சிலருக்கு நடக்க போகுது. ஆனால் என் சத்தத்தை கேட்குற அத்தனை பேருக்கும் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குறைவு என்கிற பேச்சுக்கு இருக்காது. அவர் ஒன்று செய்தால் அதில் குறைவு வராது, அது பிரமிப்பாக இருக்கும். அதான் ஆண்டவருடைய செயல். அந்த 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 லெவல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், அதை அனுபவிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாடு, அது கொஞ்சம் கொஞ்சம் இழப்பு, கடினம், கண்ணீர், வேதனை. அதை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒருவரால் எட்ட முடியாத ஒரு உயர்வு தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் மரியாள் அந்த திராட்சை ரசம் குடிச்சிருப்பாங்க. குடிச்சிட்டு ஆமேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்.
கல்யாணம் விட்டு போனவங்க, டேய் இப்போ திராட்சரசம் குடிக்கிறான்ப்பா நல்லா இருக்கு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் குடிக்க வேண்டி. ஏன்னா அப்பா செஞ்சது அது, அதில் குறைவே இருக்காது. அது பிரமிப்பானது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்து இந்த பலிபீடத்தை நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிற அளவில் நம் தலையை உயர்த்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். மணமகனே மணமகன் வீடான்னு தெரியல. இந்த திராட்சை ரசத்தை பற்றி என்ன நினைக்கிறா? நாங்கள் ரெடி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காதையா. நாங்கள் நல்ல பாத்திரத்தில் வச்சு தான் கொடுத்தோம், நீங்கள் கற்சாடியில் வச்சு தான் கொடுத்தீங்க. ஆனால் கற்சாடியில் வச்சு கொடுத்தோமேன்ற யோசிக்காத அளவில் அந்த விலையுயர்ந்த பாத்திரத்தை வச்சு திராட்சை ரசம் கொடுத்தப்போ கூட இவ்வளோ ருசியாக கொடுக்க முடியலை. ஆனால் கற்சாடியில் வச்சு கொடுத்த திராட்சை ரசம் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. நான் நினைக்கிறேன் அந்த திராட்சை ரசம் குடித்தவன் அவன் அதுக்கு அப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இந்தளவுக்கு ருசியுள்ள திராட்சை ரசம் அவன் வாழ்க்கையில் குடித்ததே கிடையாது. ஆமே, நான் நினைக்கிறேன் இந்த காலத்தை சில இங்கெல்லாம் உண்டு இல்லை பாஸ்டர், காலத்து ஒரு கல்யாண வீடு, சாயங்காலம் ஒரு கல்யாண வீடு பேசும். அந்த கல்யாண வீட்டில் மத்தியானம் உள்ள கல்யாண வீட்டில் சாப்பாடு சூப்பராக என்ன செஞ்சு இந்த சாயங்காலம் எல்லாம் தீந்த புறம் தான் நமக்கு தந்தானோ அப்படின்னு மாதிரி நான் நினைக்கிற ஒரு கற்பனை. ஸ்தோத்திரம். மத்தியானம் இந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு இவன் நாக்கு இன்னும் சாகையில் அப்படி அந்த ருசியிலே மிதந்துக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் இன்னொரு கல்யாண வீட்டத்தில் போய் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறான், அங்கே திராட்சை ரசம் குடித்தான். அங்கே மற்ற வாயில் வைக்க முடியலை. அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? அவனும் திராட்சை ரசம் கொடுத்தான்டா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையிலே குடிக்காத அளவில். சோத்திரம். ஆமாம், நீ பேசாமல் அந்த கல்யாணத்தோட மாஸ்டரை நீ உங்கள் வீட்டில் கூப்பிட்டுருந்தா என்ன செஞ்சுருக்கும்? இதே போல் டேஸ்ட்டாக வந்திருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படியெல்லாம் பேச வைக்கிறார், அதை தான் நான் சொல்ல வர்றேன். நிச்சயமாக தேவனுடைய செயல் மற்றவர்கள் அற்பமாய் அல்ல, மற்றவர்கள் ஆச்சரியமாய் பேசத்தக்க அளவில் தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க போகிறது. வெரி குட். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. 4வது ஒன்று. ஆமாம், 3ஓட முடிக்க நினச்சேன், பட் நீங்கள் ஃபயர் ஆகிட்டீ, அதனால் 4வது ஒன்று சொல்லிடுறேன். இப்போது தேவன் ஒன்று செயல்படணும்னு நினச்சிட்டார்னா அதுக்கப்புறம் உங்கள் பெர்மிஷனை உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் பாஸ்டருக்கு ஒரு மொபைல் கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது பாஸ்டர் ஒரு மொபைல் வாங்கி தரட்டா அப்படி இப்படின்னு நம்ம ஒருவேளை கேட்கலாம், இல்லை அவங்க வேண்டான்னு சொல்லலாம். பட்டு ஆண்டவர் ஒன்று செய்ய நினச்சிட்டான்னா உங்கள் பெர்மிஷனும் கேட்க மாட்டார், நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், அவர் செஞ்சிட்டே இருப்பார். புரியலை நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேலை வந்த பிறகு ஆமேன், ஆண்டவர் அந்த கல்யாணத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்கவே இல்லை. டேய் கற்சாடை எடுத்துகிட்டு வா, ஆமேன் தண்ணி எடுத்துகிட்டு வா. அவருக்கு வேலை வந்துட்டுன்னா அவர் யாரிடத்துலையும் ஒன்று என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார், அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு கட்டத்துக்கு கர்த்தர் இந்த சபையை கொண்டு போவாராக. 38 வருட வியாதியஸ்தனுக்கு சுகம் அடையணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் இயேசுவே என்னை சுகமாக்காண்டான்னு சொன்னால் கூட அவனை கர்த்தர் என்ன செஞ்சுருவார், சுகம். ஏன்னா அந்த கண்டிஷனில் அவன் நிற்கிற, நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் பழைய பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். உனக்கு விருப்பமோ இல்லையோ சாமி, எனக்கு விருப்பம் உண்டு, எடு படுக்கை எடு. இனி நான் நாளைக்கு வரும்போது உன்னை இந்த இடத்துல பார்க்கக்கூடாது, எடு பெட்டையும் கொண்டு போயிரு. ஆமேன். சும்மா போனான்னா நாளைக்கு நீ மற்ற பெட் எடுக்க வருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கடுத்து செருப்பை எடுக்க வருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து தலைக்காணி எடுக்க வருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால ஒன்று கூட இங்கே கிடக்கக்கூடாது, எல்லாத்தையும் பறக்கு ஓடு இயேசு நாமத்தினால. தேவன் ஒன்று செய்ய நினச்சிட்டார்னா அது யாரிடத்திலும் கேட்க மாட்டார், அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆமேன். சிலோட கை உயருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. இந்த சபையில் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், அவர் செய்கிறாரு சார், உன் குடும்பம் இப்படி நடக்குது, இப்படி சபை இருக்குது,
எங்களுக்கே தெரியலை, அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நாங்கள் பார்த்து அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கிறோம். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். அந்த கட்டத்தில் கர்த்தர் நகர்த்துவாராக. அந்த கட்டத்தில் இந்த சபையை கொண்டு போவாராக. அந்த கட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பேரை கர்த்தர் கொண்டு போவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நல்லா பிரசங்கம் கேட்பு, எனக்கு தெரியும். ஆமென். மீதி வைக்கிறேன், நாளைக்கு நம்ம இன்னும் இருக்கிறது. ஆண்கள்லாம் எழுப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு ஜேசிபி வாடகை பிடிச்சா நல்லா இருக்கும், நீ கூட்ட முடிய நேரம். இந்த பாடம் ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் முழு பலத்தோடே. யெகோவா ஈரே. கையை தட்டியே பாடும், கையை தட்டி. என் தேவை எல்லாம் சந்திப்பி. ஆராதனை, ஆராதனை மனசார ஆராதனை உமக்கே. ஆராதனை கண்களை மூடி, கண்களை மூடி. எப்படி பாடணும், எப்படி ஆராதிக்கணும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் பிரதர். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய. ஆராதனை. வாலிபர்கள் பாடுங்க, பின்னாடி இருக்கிற தகப்பன்மார்கள் பாடுங்க, தாய்மார்கள் பாடுங்க. ஆமென், ஆமென். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றார். பேசியாரு என் வீட்டில் பேசியாரு. சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்றாலும் நம்புவேன், நம்புவேன் என்னை ஒருவரை. கண்களை மூடி சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை, நம்புவேன், நம்புவேன் என்னை ஒருவரை. வானத்தை அண்ணாந்து பார்த்து நம்புவேன் என்னை ஒருவரை. ஓ ஜீசஸ், நம்புவேன் என்னை ஒருவரை. ஆமென். உம்மை மாத்திரமே நம்புவேன் என்னை ஒருவரை. நம்புவேன் என்னை. இன்னும் ஒரு முறை கூட நம்புவேன், நம்புவேன் என்னை. வெறித்தனமா, 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 வெறித்தனமா. உடபரபஷிகதனை உடரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறிய. கண்களை திறக்க கூடாது. தேவனுடைய செயல்களை உடைய கண்கள் பார்க்க போகிறது. தேவனுடைய செயல்களை, தேவனுடைய செயல்களை எங்களை கண்கள் பார்க்க போகிறது. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஏதோ ஒன்று நடக்குது இந்த நேரத்தை, ஏதோ ஒன்று நடக்குது. கண்ணை திறக்காதுங்க. யாரும் அறியாத என்னை கண்ணை திறக்காதுங்க, கண்ணை திறக்காதுங்க. நேரம் ஆகல, இன்னும் ஒரு 5 நிமிடம் கூட இருக்கு. இன்னும் வெரி குட், வெரி குட். ஏதோ ஒன்று நடக்குது. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து